ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியிலிருந்து தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமன்ற பகுதி பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் முக்கியமான பகுதி. அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளி ஆகும். எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன. மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியமாகும். சூரிய ஒளி பார்த்தினாக்கா தாவரங்களுக்கு இன்றியமையாதது ஒன்று. சூரிய ஒளி இருந்தால் தான் தாவரங்களுக்கு பார்த்தினாக்கா ஒளிச்சேர்க்கை என்ற நிகழ்ச்சி நடக்கும். அந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி இருந்தால் தான் தாவரங்களுக்கு தேவையான உணவு, ஆற்றல் எல்லாத்தையும் உருவாக்க முடியும். இல்லைனாக்கா அதனால உயிர் வாழ முடியாது. அதனால சூரிய ஒளி மிக மிக அவசியம். எதுக்குன்னு பார்த்தினாக்கா தாவரங்களுக்கு. சந்திரன் ஓர் ஒளிரும் பொருளா? சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலமாகும். ஆனால் சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் அல்ல. அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. நாம் சந்திரனை பார்க்கும் பொழுது சந்திரனின் ஒளிரும் ஒரு பகுதியை மட்டும் காண்கிறோம். சந்திரனின் ஒரு பாதி எப்பொழுதும் சூரியனை நோக்கி அமைந்து ஒளியை பெறுகிறது. இவ்வாறே சந்திரனிடமிருந்து நாம் ஒளியை பெறுகிறோம். பூமி இதனாக்கா சந்திரன், சந்திரன் பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பாதி ஆஃப் ஒரு ரவுண்ட் இருக்குனாக்கா அதில் பாதி பார்த்தினாக்கா ஒளியை இங்கிருந்து பெற்று அந்த ஒளியை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால சந்திரன் பார்த்தாக்கா தாமே ஒளியை உமிழும் பொருள் கிடையாது. நம் வீட்டில் பயன்படுத்தப்படும் குழல் விளக்கு, அதாவது டியூப்லைட், ஒரு வகையான வாயு விரக்க ஒளி மூலமாகும். இது ஒளிர்தலின் மூலம் நமக்கு கண்ணூர் ஒளியை தருகிறது. குழாயின் வழியே செல்லும் மின்னோட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர்களை உருவாக்கிறது. இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸின் மேல் விழுந்து குழல் விளக்கை ஒளிர செய்கின்றன. அல் ஹசன் ஹயத்தும் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி, காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றினார். சிறு துளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தார். ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் இவரே. ஒளி நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா அல் ஹசன் ஹயத்தும். கேமராவின் தொழில்நுட்ப முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசித்துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டது. இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறை பார்த்தினாக்கா சோலாகிராஃபி என்று பெயர். மேலும் ஊசித்துளை கேமரா நிலையான பொருட்களை புகைப்படம் எடுப்பதற்கும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது. ஆம்புலன்ஸ்களில் ஆங்கிலத்தில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி ஏன் இது போன்று எழுதப்பட்டிருக்கிறது? சமதள ஆடியின் இடவள மாற்றம் என்ற பண்பு இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்கள் முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில் இடவள மாற்றத்தின் காரணமாக ஆம்புலன்ஸ் என்று நேராக தெரியும். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடியில் இருக்கக்கூடிய இடவள மாற்ற பண்பு தான் இந்த ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி எழுதப்பட்டிருக்கு. வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன? சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன. மேலும் சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது. எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். வானியல் அலகு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தொலைவு பார்த்தோன்னா வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தொலைவு இது வா என்ற அலகால் குறிக்கப்படுகிறது. ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁸ கிலோமீட்டர் ஆகும். ஒளியாண்டு.
ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது OA என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஒளியாண்டு என்பது 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர் ஆகும். விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. இது PC என குறிப்பிடப்படுகிறது. ஒரு PC அதாவது ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.2615 ஒளியாண்டுகள் ஆகும். அதே ஒரு PC என்பது 3.09 × 10⁻13 கிலோமீட்டர் ஆகும். கிலோமீட்டர்னாக்கா 3.09 × 10⁻13, ஒளியாண்டுனாக்கா 3.2615. நைலான் இழை அதிக வலுவானதாக உள்ளதால் மலை ஏறவும் பயன்படுத்தப்படுகிறது. நைலான் என்ற பலபடை இழையானது பாலி அமைடுகள் என்ற வேதி தொகுப்பால் ஆனது. எக்ஸாமெத்திலின் டை அமீன் மற்றும் அடிபிக் அமிலங்களால் இணைந்து உருவாகும் பொருள் பாலி அமைடுகள். திண்ம சில்லுக்களாக இந்த பாலி அமைடுகளை உருவாக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னர் ஹெட்டின் மிக நுண்ணிய துளைகளில் அழுத்தும் பொழுது நைலான் உருவாகிறது. நைலான் வலுவானதாக உள்ளதால் பாராசூட் மற்றும் மலையேற்றங்களில் பயன்படுத்தப்படுகிறது. நைலான் உருவாது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலி அமைடுகள் என்ற வேதி தொகுப்பால் தான் உருவாது. பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை விளைபொருட்களால் கொண்டு உருவாக்கப்படும் பொருள்களே செயற்கை இழைகளாகும். செயற்கை இழைகள் எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய துணை விளைபொருட்களை கொண்டுதான் உருவாக்குறாங்க. ஏறத்தாழ 200 ஆண்டுகளாகவே நெகிழி நமது பயன்பாட்டில் உள்ளது. பார்க்கிசியன் என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் என்பவர் ஆவார். எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா முதல் நெகிழினை உருவாக்கினார். அது என்ன நெகிழின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிசின். ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலுமாக நாம் 1 ட்ரில்லியன் என்ற அளவில் நெகிழி பைகளை பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 2 மில்லியன் அளவு. அவற்றில் 1 முதல் 3% மட்டுமே மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வேலை செய்வதில்லை. மயக்கமூட்டிகள். 1860இல் ஆல்பர்ட் நீமானின் என்பவர் கோகோ இலைகளில் இருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தார். மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எரிவதால் மெழுகுவர்த்தி சுடர் உருவாகிறது. வெப்பச்சலன கொள்கையின்படி சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தி விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்கின்றது. எரிபொருள். அந்த எரிபொருளுக்கான கலோரிஃபிக் மதிப்பு. மாட்டுச்சாணம். கலோரிஃபிக் மதிப்போட அலகு பார்த்தினாக்கா kJ/kg. மாட்டுச்சாணத்துக்கான கலோரிஃபிக் மதிப்பு பார்த்தினாக்கா 6000 முதல் 8000. மரக்கட்டைக்கு பார்த்தினாக்கா 17000 முதல் 22000. நிலக்கரி பார்த்தினா 25000 முதல் 33000. பெட்ரோலுக்கானது பார்த்தினாக்கா 45000. மண்ணெண்ணெய் 45000. டீசல் பார்த்தினாக்கா டீசலுக்கான கலோரிஃபிக் வேல்யூ பார்த்தினாக்கா 45000. மீத்தனுக்கான கலோரிஃபிக் வேல்யூ பார்த்தினா 50000. சிஎன்ஜிக்கான கலோரிஃபிக் வேல்யூ 50000. எல்பிஜி பார்த்தினா 55000. பயோகேஸ் பார்த்தினாக்கா 35000 முதல் 40000. ஹைட்ரஜன் பார்த்தினாக்கா ஹைட்ரஜனோட கலோரிஃபிக் மதிப்பு பார்த்தினா 1,50,000. அடுத்ததாக வேலைக்கார தேனீக்களின் வேலை என்னவென்றால் மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கவும் மேலும் அவை இளந்தேனீக்களை வளர்க்கவும் தேன்கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும் மேலும் தேன்கூட்டை பாதுகாக்கும். தேன் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது, அது எவ்வாறு உருவாகிறது? தேன்கூட்டில் பல தேனீக்கள் இருக்கும். தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார் என்ற இனிப்புச்சாற்றை சேகரித்து அதை தேனாக மாற்றி அதை தேன்கூட்டில் உள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. தேன் என்பது தேன்கூட்டிலிருந்து நம்மால் பிரித்தெடுக்கப்படும் இனிப்பான சாறாகும். மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களால் அடர்ந்த காடுகளில் உள்ள தேன்கூடுகளில் இருந்து இயற்கையான மலைத்தேன் எடுக்கப்படுகின்றன.
தேன் பார்த்தினாக்கா சிறந்த மருத்துவ குணம் மிக்கது. அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும். பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், திருபுவனம், ஆரணி போன்ற இடங்கள் பட்டு உற்பத்தியில் புகழ் பெற்றவை. விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு என்று பெயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.